கிராண்ட் ஸ்விஸ் தொடரின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். சீனாவின் டங் ஜோங்கியை எதிர்கொண்ட அவர் 11 சுற்று முடிவில் 8 புள்ளிகளை கைப்பற்றி சாம்பியனானார். தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ள வைஷாலி அடுத்த ஆண்டு நடைபெறும் கேண்டிட் தொடருக்கு தகுதி பெற்றுள்ளார். சாம்பியன் பட்டம் வென்றுள்ள வைஷாலிக்கு அவரது சகோதரர் பிரக்ஞானந்தா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சாம்பியன் கோப்பையை வைஷாலி தனது தாயிடம் கொடுத்து பெற்றுக் கொண்ட நிகழ்வு அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியடைய வைத்தது. சென்னையில் கடந்த ஒரு மாதத்தில் 46,122 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதுவரை 12,255 தெருநாய்களுக்கு முழுமையான தகவல் அடங்கிய மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்கள், ரேபிஸ் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நாய்கள், ஆக்ரோஷமான நாய்கள் ஆகியவற்றை பராமரிக்க உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி புறநகர் பகுதிகளில் இடம் தேர்வு செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தலைநகர் மும்பை உட்பட மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் திங்கட்கிழமை கனமழை கொட்டியது. திங்கட்கிழமை காலை தொடர் மழை காரணமாக மும்பையின் பல சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அவதியடைந்தனர். பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்தேரியில் சுரங்கப்பாதை மூடப்பட்டது. ராய்கட் மாவட்டத்தின் மாதேரன் பகுதியில் 24 மணி நேரத்தில் 27 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. ராய்கட் மாவட்டத்தின் வேறு சில பகுதிகளிலும் 10 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிந்துள்ளது. லாத்தூர், நாந்தேட் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் கனமழை பொழிந்துள்ளது. மும்பையில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மழை நீடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தின் மாத்தேரன் பகுதியில் 24 மணி நேரத்தில் 27 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. ராய்கட் மாவட்டத்தின் வேறு சில பகுதிகளிலும் 10 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிந்துள்ளது. லாத்தூர், நாந்தேட் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் கனமழை பொழிந்துள்ளது. மும்பையில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மழை நீடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்துக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மராத்வாடா, கொன்கன், மத்திய மகாராஷ்டிரா, விதர்பா ஆகிய பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை கனமழை முதல் மிக கனமழை பொழிய வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. உத்தராகண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பொழிந்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹரித்வார் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஃபன்பேலி மற்றும் உத்தராகண்ட் பல் மருத்துவக் கல்லூரிக்கு அருகே உள்ள பாலம் கனமழை காரணமாக சேதமடைந்துள்ளது. இதனால் அந்த பரபரப்பான சாலையில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டேராடூனில் கனமழையால் தம்சா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு டப்கேஸ்வர் மகாதேவர் கோயில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. டேராடூனில் சஹஸ்திரதாரா ஆற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதன் காரணமாக மண் மற்றும் குப்பைகளை சுமந்து வந்த ஆற்று வெள்ளம் முக்கிய சந்தை பகுதிக்குள் புகுந்து அங்குள்ள ஹோட்டல்கள் மற்றும் கடைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. செவ்வாய்க்கிழமை காலை முதல் சந்திரபாகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் நெடுஞ்சாலையை எட்டியுள்ளது. ஆற்றில் சிக்கிய 3 நபர்களை மாநில பேரிடர் மீட்புப் படை குழுவினர் மீட்டனர். அதே சமயம் பல வாகனங்கள் இன்னும் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன என மீட்புப் படையினர் தெரிவித்தனர். ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் உள்ள தரம்பூரில் செப்டம்பர் 15, 16 இரவு ஏற்பட்ட மேகவெடிப்பு மற்றும் கனமழையால் சந்தை பகுதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது.
பேருந்து நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியது. வணிக நிறுவனங்களும் கடும் சேதங்களை எதிர்கொண்டன. பல வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. தொடர் கனமழை காரணமாக சோனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையே அடுத்த சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது. இதற்காக தெற்காசிய வர்த்தகத்திற்கான அமெரிக்க பிரதிநிதி பிரெண்டன் லிஞ்ச் தலைமையிலான குழு நேற்று டெல்லி வந்தடைந்தது. இந்தியா சார்பில் வர்த்தகத்துறை செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான குழு பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறது. அமெரிக்க விளைபொருட்கள், பால் பொருட்களை அனுமதிக்க இந்தியா மறுத்து வருவதால் பேச்சுவார்த்தையில் நீண்ட இழுபறி நீடித்து வருகிறது. ஏற்கனவே 5 முறை பேச்சுவார்த்தைகள் நடந்தும் முடிவெட்டப்படவில்லை. தங்கள் பொருட்களை இந்தியா அதிகளவில் இறக்குமதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறது. குறிப்பாக விவசாய விளைபொருட்கள், பால் பொருட்களை அதிகம் வாங்க வேண்டும் என அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதற்கு ஒப்புக்கொண்டால் அமெரிக்க பொருட்கள் இந்தியாவில் குவிந்து நம் நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என அரசு கருதுகிறது. மேலும் மரபணு மாற்ற முறையில் விளைவிக்கப்பட்ட அமெரிக்க விளைபொருட்களை அனுமதிப்பது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என அரசு கருதுகிறது. தாவிக தலைவர் விஜயின் பரப்புரை சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சனிக்கிழமை தோறும் 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்ய விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் இனி 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே செல்வார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரும் 20ஆம் தேதி திருவாரூர் மற்றும் நாகைக்கு மட்டுமே விஜய் செல்வார் என தெரிகிறது. கடந்த சனிக்கிழமை 3 மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த விஜய் திருச்சி மற்றும் அரியலூரில் மட்டுமே பரப்புரை மேற்கொண்டார். நள்ளிரவாகிவிட்டதால் பெரம்பலூரில் அவரது பரப்புரை ரத்தாகியது. அறிஞர் அண்ணா பிறந்த நாளுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியிருக்கிறது. எளிமையானவர், தன் சொற்களால் தமிழினத்தையே கட்டி போட்ட மாபெரும் தலைவர் அறிஞர் அண்ணாவை போற்றி வணங்குவோம் என நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் திராவிட கருத்தியலுக்கு எதிரான பாஜகவிலிருந்து முதல் முறையாக அண்ணாவுக்கு வாழ்த்துச் செய்தி வந்திருப்பதாகவும், எளிமையின் உருவமாக காமராஜரை கொண்டாடி வந்த கூட்டத்திலிருந்து இப்போது அண்ணாவை கொண்டாடுவதாகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் சிலர் நயினாருக்கு இன்னும் திராவிட உணர்வு விட்டுப்போகவில்லை என்றும் விமர்சித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மீஞ்சூர் பூஞ்சேரி சாலையில் விரிவாக்கப் பணிகளுக்காக பழமையான மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டு வருகின்றன. மீஞ்சூரிலிருந்து மாமல்லபுரம் பூஞ்சேரி வரை சுமார் 162 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் 100 அடி சாலை ஓரத்திலிருந்த ஆலமரம், அரசமரம், வேப்பமரம் உள்ளிட்டவை வெட்டி அகற்றப்படுவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இவற்றை வேரோடு பிடுங்கி வேறிடத்தில் நடவு செய்ய கோரிக்கை விடுக்கின்றனர். மழை, வெள்ளம், மண் சரிவால் பாதிக்கப்படாத வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் உதவியுடன் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தற்போது சர்வதேச தரத்தில் நமது நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். சாலையோரங்களில் மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தவும் முக்கியத்துவம் தரப்படுவதாக அவர் பேசினார். தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து நகர கழிவுகள் வரை பல்வேறு கழிவுகளும் சாலை அமைப்பில் பயன்படுத்திக் கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். கேரளாவின் வயநாடு மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாத்து வரும் பத்மஸ்ரீ விருது பெற்ற விவசாயி சிறுவயல் ராமனை சந்தித்தார். நெல்லச்சன் என்று அறியப்படும் சிறுவயல் ராமனை மானந்தவாடியில் உள்ள அவரது இல்லத்தில் பிரியங்கா சந்தித்தார். சுமார் 2.5 மணி நேரம் அவரிடம் உரையாடினார். ராமனின் விவசாய முறைகள் மற்றும் பாரம்பரிய பழக்கங்கள் குறித்து கேட்டறிந்தார். பீகாரில் கல்விக் கடன் வட்டி தள்ளுபடி செய்யப்படுவதாக முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறும் மாணவர்கள் உயர்கல்வி பயில வசதியாக இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் கல்விக் கடனை திரும்ப கட்டுவதற்கான அவகாசம் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை அதிகரிக்கப்படுவதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார்.
பீகாரில் இன்னும் சில மாதங்களில் பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் மாநில அரசு தொடர்ச்சியாக பல்வேறு சலுகைகளை அறிவித்து வருகிறது. இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பை தொடர கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொருளாதார தடையால் உயர்கல்வி தொடர முடியாத இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகையை முதல்வர் வழங்கினார். வக்ஃபு வாரியம் சார்பில் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பில் 67 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4 புதிய தொழிற்பேட்டைகள், தனியார் தொழிற்பேட்டைகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றையும் திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாட்டில் கைவினைத் தொழிலுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட 65 வயதுக்கும் மேற்பட்ட சிறந்த 7 கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் என்ற விருதையும், கைத்தறி தொழிலின் பங்களிப்பு மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதையும் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். டெல்லிக்கு சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். சமீபத்தில் குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்துள்ள பழனிசாமி இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. பழனிசாமியுடன் அதிமுக துணை பொதுச் செயலர் கே.பி. முனுசாமி, தலைமை நிலைய செயலர் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் டெல்லிக்கு உடன் சென்றுள்ளனர். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் விமர்சனத்திற்கு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பதிலளிக்க மறுத்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தை தாக்கியவர்களை எப்படி கட்சியில் சேர்ப்பது என பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக பெரியகுளத்தில் பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதேபோல் பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்தும் வினவினர். ஆனால் எந்த கேள்விக்கும் பன்னீர்செல்வம் பதிலளிக்காமல் காரில் புறப்பட்டுச் சென்றார். விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியாரின் 108வது பிறந்தநாளை ஒட்டி தமிழக அரசின் சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள ராமசாமி படையாட்சியாரின் சிலைக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்வப்பெருந்தகை, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஜி.கே. வாசன் ஆகியோரும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பிலும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்தியா மனிதனை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தில் நாசா ஒரு முக்கிய பங்குதாரராக தொடரும் என இந்திய தூதர் வினய் மோகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் இஸ்ரோ மற்றும் நாசா இடையேயான நீண்டகால விண்வெளி ஒத்துழைப்பை கொண்டாடும் விதமாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய விண்வெளி வீரர்கள் சுபான்ஷு சுக்லா, சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய வினய் 1970களில் கல்வி திட்டங்களுடன் தொடங்கிய இந்த ஒத்துழைப்பு வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் தான்சானியா மற்றும் கென்யா நாடுகளில் வசிக்கும் காட்டெருமை வகை விலங்குகள் எண்ணிக்கை வேகமாக குறைந்துள்ளது. இது ஆய்வு ஒன்றில் தெரியவந்திருக்கிறது. 13 லட்சம் காட்டெருமைகள் இருந்த நிலையில் தற்போது 6 லட்சமாக அது குறைந்திருப்பதாக வான்வழி ஆய்வில் தெரியவந்துள்ளது. செயற்கைக்கோள் படங்கள், AI தொழில்நுட்பத்தை கொண்டு இம்மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மனிதர்கள் நடமாட்டம், மேய்ச்சல் பரப்பு குறைவு ஆகியவையே காட்டெருமைகளின் எண்ணிக்கை குறைய காரணம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவையிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும், திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என தாங்கள் ஏற்கனவே கூறியது இப்போது கண்கூடாக தெரிகிறது என்று காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். ராமசாமி படையாட்சியரின் பிறந்தநாள் விழாவுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். எங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் உள்ள மாநில கட்சிகளை விழுங்குவதும் சிதைப்பதும் வேறறுப்பதும் தான் பாஜகவுக்கு வேலை. இதை சொன்னா அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். கடந்த கால வரலாறுலாம் அவங்க திரும்பி பார்க்கட்டும். சகோதரர் நயினார் நாகேந்திரன் கூட எனக்கு பதில் சொல்லியிருக்காரு. இது மாதிரி காங்கிரஸ் தான் ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்ட்டு. நாங்க என்ன சொல்றோம், நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க சொல்றதெல்லாம் நீங்க எங்கெங்க உறவு வைக்கிறீங்களோ உறவாடி கெடுக்கிறீங்க. ஒரு மாநில கட்சியும் விழுங்கிடுறீங்க, ஒரு மாநில சிதைக்கிறீங்க. இப்ப அதிமுக இறங்கிருக்கீங்க. கூட்டணின்னு எடப்பாடி கூட வச்சுட்டு எப்படி நீங்க செங்கோட்டையனை தனியா மீட் பண்ணுவீங்க? அரசியல் நாகரிகமா அமித்ஷா நடந்திருக்கணும். நடந்தாரா அது மாதிரி? ஒருத்தருடைய குடும்பத்தில் ஏன் தலையிடுறீங்க? ஒருத்தருடைய கட்சியில ஏன் நீங்க தலையிடுறீங்க? அது அநாகரிகம்ல. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தக்காளி செடிகளை சேதப்படுத்தியதால் விவசாயி ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். காரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற விவசாயி 1 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்துள்ளார். இந்நிலையில் தோட்டத்தில் நுழைந்த காட்டு யானை பயிர்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயி சேதமடைந்த பயிர்களை வனத்துறையினர் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்ணாநகர் மண்டலத்தில் நடைபெற்ற ஒத்திகையில் சென்னை மாநகராட்சி, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை, குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியம் மற்றும் மின் வாரியம் சார்பில் ஒத்திகை நடைபெற்றது. அதில் தற்காலிக மின் விளக்குகள், ஜெனரேட்டர்கள், மரம் வெட்டும் இயந்திரம், மீட்பு பணிகளுக்கான படகு, ஆழ்நீர் நீச்சல் உடை உள்ளிட்ட மீட்பு உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. பின்னர் கொடிமரம் அருகே உள்ள சம்பந்த விநாயகர் மற்றும் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் சன்னதிகளில் சிறப்பு வழிபாடு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். விட்டப்பள்ளி, ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை போன்ற பகுதிகளில் விவசாயிகள் 2000 ஏக்கருக்கு மேல் சாமந்திப்பூ சாகுபடி செய்திருந்தனர். இந்நிலையில் தற்போது 1 கிலோ சாமந்தி 10 ரூபாய்க்கும் 1 கிரேட் 50 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே அரசு சார்பில் மானியங்களும் வழங்குவதில்லை என விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். முதுமலை வனப்பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானை ஒன்று மீண்டும் தனியாக சுற்றி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1 வருடத்திற்கு மேலாக தனியாக நடமாடி வந்த இந்த குட்டி யானை 6 மாதங்களுக்கு முன்பு கூட்டத்துடன் சேர்த்துவிட்டதாக கருதப்பட்டது. தற்போது மீண்டும் தனியாக சாலைகளில் வலம் வருவதால் புலி போன்ற விலங்குகளிடம் சிக்கிக்கொள்ளும் ஆபத்து உள்ளதாக வன உயிரின ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நள்ளிரவு முழுவதும் ஏற்பட்ட மின்தடையை கண்டித்து மின்வாரிய அலுவலகம் முன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அச்சரப்பள்ளம் கிராமத்தில் நள்ளிரவு 1 மணி அளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் மின்வாரிய அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ள முயற்சித்த போது யாரும் பதிலளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பழவேற்காடு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி தற்கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அவரது தாய் வழக்கு தொடர்ந்துள்ளார். திருச்சியில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டார். பள்ளி தலைமை ஆசிரியரும் மாணாக்கர் விடுதி காப்பாளரும் தனது மகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக உயிரிழந்த பெண்ணின் தாய் கமலா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கில் காவல்துறை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்றும் கமலா கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களுடன் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய திருச்சி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கீழ்நாட்டுக்குறிச்சி சாலை பணிகள் 1 வருடமாக முடிக்கப்படாததால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். மண் மற்றும் ஜல்லி மட்டும் கொட்டப்பட்டுள்ளதால் பள்ளி மாணவர்கள், பெண்கள், முதியவர்கள் நடந்து செல்ல சிரமப்படுகின்றனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் விரைவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சாலை பணிகள் முடிந்ததாக விளம்பர பலகை மட்டும் வைக்கப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
ஸ்ரீவைகுண்டம் அருகே இரவு நேரங்களில் வீடுகளின் மீது கற்களை வீசும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்குடி பகுதியில் கடந்த சில வாரங்களாக வீடுகளின் மீது மர்ம நபர்கள் கற்கள் மற்றும் மது பாட்டில்களை வீசுவதாக கூறப்படுகிறது. நிலையில் நேற்றிரவும் வீடுகள் மீது கற்கள் விழுந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நெல்லை திருச்செந்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறியல் கைவிடப்பட்டது. வீடில்லா ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கரூர் வட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளான மக்கள் பங்கேற்று இலவச வீட்டுமனை கோரி முழக்கங்களை எழுப்பினர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மயக்கமடைந்த மாற்றுத்திறனாளியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்ததால் அவர் மயங்கி விழுந்தது தெரியவந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடற்பகுதியில் சூறைக்காற்று வீசுகிறது. இதனால் 500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் உள்ளனர். படகுகள் காற்றில் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடையாமல் இருக்க மீனவர்கள் அவற்றை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களிலும் உள்ள 1363 பேருந்து நிறுத்தங்களில் ஒரே நேரத்தில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தீவிர தூய்மைப் பணியின் கீழ் சென்னை மாநகராட்சியில் குப்பைகள், கட்டிடக் கழிவுகளை அகற்றுதல், நீர்நிலைகள், கால்வாய்களில் தூர்வாரும் பணிகள் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் இன்று காலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒரே நேரத்தில் தீவிர தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கிருமி நாசினி தெளித்து பேருந்து நிறுத்தங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டன. கரூரில் நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவின் இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர் கே. நேரு மற்றும் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி நேரில் ஆய்வு செய்தனர். அண்ணா, பெரியார் பிறந்தநாள், திமுக தோற்றுவித்த நாள் ஆகிய மூன்றையும் இணைத்து ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு கரூரில் நடைபெறவுள்ள இந்த விழாவுக்காக 50 ஏக்கர் நிலத்தில் 200 அடி நீளம், 60 அடி அகலத்தில் பிரம்மாண்ட மேடையுடன் 1 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளை இருவரும் கூட்டாக ஆய்வு செய்தனர். மதுரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கோரி தவிக நிர்வாகிகள் காவல்துறையிடம் மனு அளித்துள்ளனர். டிசம்பர் 20ஆம் தேதி மதுரையில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இதற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்க கோரி மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தவிக நிர்வாகிகள் மனு அளித்தனர். அதில் மதுரை மாநகர் பகுதியில் ஆரப்பாளையம், கோப்புதூர், அண்ணாநகர், தினமணி டாக்கீஸ், பழங்காநத்தம், ரவுண்டானா பகுதிகளில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இதேபோல் கோவையில் அக்டோபர் 4, 5ஆம் தேதிகளில் தவிக தலைவர் நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கோரியும் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசய விளக்கு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பருத்திக்கொட்டை மற்றும் தேங்காய் ஓடுகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட விளக்குகள் 8 மணி நேரத்திற்கு மேலாக அணையாமல் இருந்தன. கேரள சண்டை மேளம் மற்றும் வான வேடிக்கைகளுடன் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளானோர் பங்கேற்று மகிழ்ந்தனர். பாஜக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டேன் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உறுதியளித்துள்ளார். காங்கிரசுடனும் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடனும் முந்தைய ஆண்டுகளில் ஓரிரு முறை கூட்டணி அமைத்தது தனது பெரிய தவறு என்றும் அவர் கூறியுள்ளார். புர்னியாவில் பிரதமர் மோடியோடு நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் நிதிஷ்குமார் இவ்வாறு பேசியுள்ளார். நிதிஷ்குமார் பலமுறை கூட்டணிகளை மாற்றியிருப்பது தேர்தல் பரப்புரைகளில் முக்கிய பேசுபொருளாக உள்ள நிலையில் அவர் இவ்வாறு உறுதிமொழி அளித்துள்ளார். கொலை வழக்கில் சிறைவாசம் அனுபவித்து வரும் கன்னட திரைப்பட நடிகர் தர்ஷன் சிறையில் படுக்கை தலையணை கேட்டு மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். படுக்கை தலையணை வழங்க பெங்களூரு நீதிமன்றம் கடந்த வாரமே உத்தரவிட்ட நிலையில் அதை சிறை நிர்வாகம் நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் தர்ஷன் மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். இதையடுத்து சிறை நிர்வாகம் ஆட்சேபனை தெரிவிக்க கால அவகாசம் வழங்கி
மனு மீதான விசாரணையை நீதிபதி தள்ளி வைத்தார். முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் யுவராஜ் சிங் மற்றும் ராபின் உத்தப்பா ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட நிறுவனத்துடன் இருந்த தொடர்பு குறித்து விசாரிப்பதற்காக இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதே விவகாரத்தில் ஏற்கனவே சுரேஷ் ரெய்னா மற்றும் ஷிகர் தவான் ஆகிய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களையும் அமலாக்கத்துறை விசாரித்துள்ளது. நடிகை ஊர்வசி ரவுட்டெலா உள்ளிட்டோரும் விசாரிக்கப்பட உள்ளனர். ஒன்எக்ஸ்பெட் ஆன்லைன் சூதாட்ட தளம் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் செய்து வரி ஏய்ப்பிலும் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் பெய்து வரும் கனமழையால் தமசா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தப்கேஸ்வர் மகாதேவர் கோவில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. காலை 5 மணி முதல் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கோயிலின் மொத்த வளாகமும் நீரில் மூழ்கியது என்று கோயில் அர்ச்சகர் பிபின் ஜோஷி கூறியுள்ளார். கோயிலின் கருவறை பாதுகாப்பாக உள்ளதாகவும் இதுவரை உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் ஆற்று பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கின. இதில் இருந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சீனாவின் சவாலை சமாளிக்க அருணாச்சல பிரதேசத்தின் திபாங்கில் மிக உயரமான அணையை கட்டும் பணியை இந்தியா தொடங்கியுள்ளது. திபெத்தின் யார்லுங் சாங்போ நதியில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் சீனா மிகப்பெரிய அணையை கட்டி வருகிறது. சாங்போ நதி பிரம்மபுத்திரா என்ற பெயரில் இந்தியாவில் பாய்கிறது. சீனா கட்டும் அணையால் இந்த நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் வடகிழக்கு மாநிலங்கள் பாதிக்கப்படும் என அந்நாட்டிடம் ஏற்கனவே மத்திய அரசு கவலை தெரிவித்திருந்தது. இதனை சீனா கண்டுகொள்ளாததால் பிரம்மபுத்திராவின் துணை நதியான திபாங்கில் அணை கட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிய ரயில் பாதை திட்டங்களை செயல்படுத்தி வரும் மத்திய பாஜக அரசு 2029 மக்களவைத் தேர்தலுக்கான முக்கிய பிரச்சார ஆயுதமாக அதை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை ரயில் போக்குவரத்து இல்லாத பகுதிகளுக்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உத்தம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா ரயில் சேவை, மிசோரமில் பைராபி, சைரங் ரயில் சேவை, ஜார்க்கண்டில் பாகல்பூர், தும்கா, ராம்பூர்ஹாட் ரயில் சேவை, பீகாரில் கயாஜி, டெல்லி மற்றும் வைஷாலி கோடர்மா இடையிலான ரயில் சேவைகள் மோடி அரசின் சாதனையாக முன்வைக்கப்பட உள்ளன. மேலும் 2024 மக்களவைத் தேர்தலில் வென்ற பிறகு பீகார் மாநிலத்துக்கு மட்டும் 11 வந்தே பாரத் ரயில்களையும் 8 அம்ரித் பாரத் ரயில்களையும் பிரதமர் மோடி அரசு அறிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்தியாவிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலும் அழித்து ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து டெல்லியில் நடைபெற்ற 2வது தேசிய கருத்தரங்கில் பேசிய அவர், ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக போதைப் பொருள் பயன்பாடும் ஒரு காரணமாக இருப்பதாக குறிப்பிட்டார். வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து விடுவிப்பதும் முக்கியம் என அமைச்சர் பேசினார். நாடெங்கும் உள்ள அரசு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து முயற்சிகள் மேற்கொண்டால் மட்டுமே போதை ஒழிப்பு என்ற இலக்கை அடைய முடியும் என்றும் அமித் ஷா தெரிவித்தார். பொருட்களின் விலை குறைப்பு குறித்த விவரங்களை மக்கள் பார்க்கும்படி வைக்க வேண்டும் என கடைகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. மேலும் விலை குறைப்பு விவரங்களை தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடகங்கள் மூலமும் பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பொருட்களின் விலை மற்றும் விற்பனை விவரங்கள் கண்காணிக்கப்படும் என்றும் வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. கேரள மாநிலத்தில் உள்ள தனது தொகுதியான வயநாட்டில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அங்கு வாரிப்ரா என்ற பகுதியில் ஸ்மார்ட் அங்கன்வாடியை திறந்து வைத்து சிறுவர் சிறுமியருடன் பிரியங்கா பேசினார். பின்னர் தொகுதி மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். பத்மஸ்ரீ விருது பெற்றிருந்த செருவாயல் ராமன் என்ற விவசாயி வீட்டிற்கும் சென்று அவர் உரையாடினார்.
வயல்வெளிகளுக்கு சென்று பாரம்பரிய விவசாய நடைமுறைகளையும் அவர் கண்டறிந்தார். வில்லிலிருந்து அம்பு எய்வதையும் பழங்குடிகளிடம் அவர் கற்றுக்கொண்டார். புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை மீதும் அதன் 4 செய்தியாளர்கள் மீதும் 1,32,000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவதூறு வழக்கு தொடுத்துள்ளார். கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலுக்கு முன்பாக தனது பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் செயல்பட்டதாக டிரம்ப் தன் மனுவில் கூறியுள்ளார். நியூயார்க் டைம்ஸ் இதழ் ஜனநாயக கட்சியின் ஊதுகுழலாக மாறி தன்னை குறித்து தவறான செய்திகளை வெளியிட்டதாகவும் டிரம்ப் கூறியிருந்தார். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடக ஜாம்பவானான ரூபர்ட் முர்டோக் மீதும் தவறான செய்தி வெளியிட்டதாக டிரம்ப் ஏற்கனவே வழக்கு தொடுத்துள்ளார். வடகொரியாவில் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை கோரி போராடி வந்த ஊடகவியலாளர் கிம் ஜியோங் மின் புற்றுநோயால் காலமானார். அவருக்கு வயது 63. சியோலிலிருந்து வானொலி வாயிலாக பணியாற்றி வந்த கிம் ஜியோங் மின் வடகொரியாவில் நடக்கும் சர்வாதிகாரம், மனித உரிமை மீறல்கள் மற்றும் உலக நாடுகளின் செய்திகளை மிக ரகசியமாக வடகொரிய மக்களுக்கு வழங்கி வந்தார். சர்வதேச செய்திகள் வடகொரியாவில் தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கிம் ஜியோங் மின்னின் வானொலி சேவை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு குரீன்லாந்தில் நாட்டோ படைகளின் ஆர்க்டிக் லைட் 2025 கூட்டு பயிற்சி தற்போது நடைபெற்று வருகிறது. டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 550 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த ராணுவ பயிற்சியில் டென்மார்க்கின் HMS நீல்ஸ் ஜுவல் போர்க்கப்பல், F-16 ரக போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்ற விரும்புவதாக தெரிவித்த நிலையில் இந்த பயிற்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. வெட் கிரைண்டருக்கு ஜிஎஸ்டியை 18% 5% குறைக்குமாறு கிரைண்டர் உற்பத்தியாளர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கிரைண்டர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளன. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது கிரைண்டருக்கு ஜிஎஸ்டி 28% இருந்தது. இதனை குறைக்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டதால் 18% என்று நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் வரியில் மாற்றம் இல்லாததால் அதனை முழுமையாக ரத்து அல்லது 5% குறைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மழை வெள்ளத்தில் டிராக்டரின் டிராலியில் இருந்த 10 தொழிலாளர்கள் அடித்துச் செல்லப்பட்டனர். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் திங்கட்கிழமை இரவு மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை பெய்தது. இதனால் டன்ஸ் நதியில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றியுள்ள பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதில் அடித்துச் செல்லப்பட்ட டிராக்டரின் டிராலியில் 10 தொழிலாளர்கள் இருந்துள்ளனர். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 10 தொழிலாளர்களை மீட்பதற்கான பணிகளில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் கல்வி மைய வளாகத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 200 மாணவர்கள் சிக்கியுள்ளனர். டேராடூனில் திங்கட்கிழமை இரவு ஏற்பட்ட மேகவெடிப்பு மற்றும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சஹஸ்ரதாரா என்ற பகுதியில் உள்ள சாலைகள் சேதமடைந்துள்ளன. இந்த மழை வெள்ளத்தில் 2 பேர் காணாமல் போனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் வெள்ளம் காரணமாக தேவபூமி கல்வி மைய வளாகம் முழுவதும் நீர் சூழ்ந்துள்ளது. இதில் சிக்கிக்கொண்ட 200 மாணவர்களை மீட்கும் பணியில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலம் சுதோவாலா அருகே டன்ஸ் நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மின் கம்பத்தை பிடித்துக் கொண்டு தத்தளித்த நபர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டார். கனமழை காரணமாக டன்ஸ் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது எதிர்பாராத விதமாக வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட அந்த நபர் நீரில் அடித்துச் செல்லப்படாமல் இருக்க ஒரு மின்கம்பத்தை பிடித்துக் கொண்டு உயிரை காப்பாற்ற போராடினார்.
கனமழை காரணமாக திருப்பதியில் இடுப்பளவு நீர் தேங்கியிருந்த சுரங்கப்பாதையில் பேருந்து ஒன்று பயணிகளுடன் சிக்கிக் கொண்டது. ஆந்திர பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் திங்கட்கிழமை கனமழை பெய்துள்ளது. திருப்பதி நகரத்தில் பாலத்திற்கு கீழ் அமைந்திருக்கும் சுரங்கப்பாதை ஒன்றில் மழைநீர் தேங்கியிருந்தது. அதை கவனிக்காமல் சுரங்கப்பாதைக்குள் பயணிகளுடன் நுழைந்த பேருந்து மழைநீரில் சிக்கிக் கொண்டது. சென்னையில் இன்று விடியற் காலையில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக பெரம்பூர் பிபி மெயின் ரோடு பகுதியில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதேபோல பெரம்பூர் மற்றும் வியாசர்பாடி பகுதியை இணைக்கும் மேட்டுப்பாளையம் சப்வேவில் இடுப்பளவு மழைநீர் தேங்கியது. இந்த சப்வேயில் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்களும் வாகன ஓட்டிகளும் கடந்து செல்லும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அதிகாலை பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியும் மரங்கள் வேரோடு சாய்ந்தும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் சுரங்கப்பாதையின் கீழ் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாயினர். அதேபோல அசோக் நகரில் பழமையான 3 மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் சேதமடைந்த மரங்களை உடனடியாக அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை கோடம்பாக்கத்தில் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேங்கியதால் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் அவதியடைந்தனர். திங்கட்கிழமை இரவு முதல் சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோடம்பாக்கம் புலியூர் சாலையில் அமைந்துள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் மாணவர்கள் 1/2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி பள்ளிக்கு வரவேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த பள்ளி அமைந்துள்ள சாலையில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் மழைநீர் செல்ல முடியாமல் பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் தகவல்படி ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும், திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸின் காஸ்மிக் ஆரஞ்சு நிற போன்கள் முன்பதிவு தொடங்கிய 3 நாட்களிலேயே விற்று தீர்ந்ததாக அந்நிறுவன ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் உள்ள ஆப்பிள் ஸ்டோர்களில் முன்பதிவு செய்துள்ள வாடிக்கையாளர்கள் நேரடியாக சென்று தங்களது போன்களை பெற்றுக் கொள்ளலாம். முன்பதிவு செய்ய விரும்பும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆர்டர் செய்யலாம். ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு ஐபோன்கள் வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் வழங்கப்படும். இந்தியாவில் ஐபோன் 17 சீரிஸ் போன்கள் 82,900 ரூபாய் முதல் 2,29,900 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. ஆப்பிரிக்க நாடான மலாவியில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 15 பேர் போட்டியிட்டாலும் தற்போதைய அதிபர் லசாரஸ் செக்வராவுக்கு முன்னாள் அதிபர் பீட்டாவுக்கும் இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது. லஞ்சம், ஊழல், கடுமையான விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு தேர்தலில் முக்கிய பேசுபொருளாக உள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாக 1 வாரம் ஆகலாம் என்றும் கூறப்படுகிறது. புயல், வெள்ளம், வறட்சி போன்ற காரணங்களால் இந்நாட்டில் விளைச்சல் பாதிக்கப்பட்டு விலைவாசி 20% வரை உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சத்தாரா மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்துள்ளன. காஜல் விகாஸ் ககுர்தியா என்ற கர்ப்பிணி பிரசவ வலி காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஒரே பிரசவத்தில் அவருக்கு 3 பெண் குழந்தைகளையும் 1 ஆண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தார்.
அவருக்கு ஏற்கனவே இரட்டை குழந்தை பிறந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.